SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. இந்திய ஜனநாயக கட்சியானது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அறிவு சார்ந்த அரசாங்கத்தை செயல்படுத்தி மக்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு உயரிய திட்டங்களையும் நிறைவேற்றும் என IJK தொடங்கப்பட்ட ஏப்ரல் 28ஆம் நாளை முன்னிட்டு IJK தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உறுதியளித்திருக்கிறார். IJK தலைவர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், படித்த இளைஞர்கள் அரசியலை விட்டு விலகி இருக்கக்கூடாது, அரசியலில் களமிறங்கி நாட்டு மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விதத்தில் செயலாற்ற வேண்டும் என்கிற டாக்டர் பாரிவேந்தரின் கூற்றுக்கு இணங்க 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் நாள் தொடங்கப்பட்டதுதான் IJK என்கிற மாபெரும் பேரியக்கம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி, உயர் மருத்துவம் வழங்குவதும் அதற்கேற்ப அரசியலமைப்பை செயல்பட வைப்பதும் தான் ஐயா பாரிவேந்தரின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, இந்தியாவில் பணக்காரர்களை விட ஏழைகள் தான் அதிகமான வரி செலுத்துகிறார்கள் என்பதால் வரி கட்டுவோரின் பணத்தை நாட்டின் உட்கட்டுமான பணிகளுக்காக செலவிட்டு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 14 ஆண்டுகளாக கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வழிநடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். SRM குழும நிறுவனங்கள் சார்பில் IJK மூலம் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, மருத்துவம், பொருளாதார உதவிகள் போன்றவற்றை தொடர்ச்சியாக அளித்து வருவதாக கூறியுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து, மக்கள் பணி என்பதை வாய்ப்பேச்சாக அல்லாமல் செயல் மூலம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியானது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அறிவுசார் அரசாங்கத்தை செயல்படுத்தி மக்கள் பயன்பெறும் சிறப்பான திட்டங்களையும் நிறைவேற்றும் எனவும் உறுதியளித்துள்ள ரவி பச்சமுத்து, ஏப்ரல் 28, 2010ஆம் ஆண்டும் IJK தொடங்கப்பட்ட நன்னாளில் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், அரசு துறைகளைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் IJK சார்பில் தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்.